அண்ணாமலை போன்ற ஒரு யங் லீடர் தமிழ்நாடு நீ எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பாலிடிக்ஸ் பார்ட்டிஸ் வரும், புவர் பீப்புள் பாலிடிக்ஸ் சொன்னேன். பணம் வேணும், கட்சி ஆரம்பிக்க பவர் வேணும், இது எதுவுமே கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாயிருக்குது. அது ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ் தானே. யார் மக்களுக்கு சிறந்து பண்றாங்களோ அவங்க செலக்ட் பண்ண போறாங்க. கழுதைன்னு ஒரு பார்ட்டி இருக்கு அமெரிக்கால, அதுதான் அமெரிக்கா ஆண்டுட்டு இருக்கு. ஒருவேளை பாஜக திமுக கூட்டணி அமைத்தால் விசிகாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அரசியல்ல என்ன சொல்லுவாங்க, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு 5 வருடம் பத்தாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் வந்துட்டாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் எனிமி பாஜக. ஓவர்மேன் பாலிடிக்ஸ் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. அவன் சோஷியல் மீடியாவை முடக்க பார்த்தாங்க, அவனை இப்போ அடிக்கிறாங்க, அவனை வளரக்கூடாதுன்றாங்க. அப்படி ஒரு பார்ட்டியான ஏளனமாக பேசினவங்களாம் இனி அவங்க சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விளையாட்டு அணி மாநில செயலாளர் திரு சுரேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இப்ப என்னதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் ஒரு வார இதழ்ல சொல்லியிருக்காங்க, கட்சியில இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆல்ரெடி திமுகவுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் தனி இயக்கமா தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுடைய இளைஞரணி செயலாளராக இருந்த ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கட்சியில இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? உட்கட்சி பூசல் வெளிப்படையா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கா? இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே ஒருத்தர் ஒன்று பேசிட்டாங்க. எங்கள் தலைவர் கிளியராக சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் எனிமி பாஜக. பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறதுல திமுக பாலிசி கொண்டு வந்தாலும் சரி, தாவேகா பாலிசி யார் கொண்டு வந்தாலும் சரி, அதில் விசிகா இருக்கும். அங்கே ஒன்றிணைந்து செயல்படுவோம்னு சொல்லியிருக்காரு. கூட்டணியில் இருக்கும் இல்லைன்றதெல்லாம் அதில் எங்களோட ஊர் டிசைட் பண்ணுறது தான், தலைவர் டிசைட் பண்ணுறது தான். ஸோ அதனால் ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் ஒவ்வொரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இதுக்காக. அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தி சொல்லிக்குவோன்னா, நம்ம இவர் பார்த்திங்கன்னா சங்கத்தமிழன் அண்ணன் பார்த்திங்கன்னா அவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னார், அதுக்கு தலைவர் கண்டிச்சார். தலைவர் கட்சியிலேருந்து கொஞ்சம் இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்குள்ள இருக்க பர்சனல் இது, அவங்க 2 பேருக்குள்ள. அதை பற்றி எனக்கு எதுவும் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. பர்சனலாக வெடிக்குது அப்படிங்கும்போது இது வரைக்கும் நிறைய கட்சிகளில் பார்த்துருக்கோம். இப்போ விருதுநகர் மாவட்டம் அப்படின்னா அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி விசஸ் மஃபாய் பாண்டியராஜன் இருக்கும். வன்னியர் எந்த கட்சியில் பிரதர் உள்கட்சி பூசல் இல்லை, ஆனால் வெளிப்படையாக வெடிக்குது இல்லை மற்ற கட்சிகளில் அதிமுக விடவா? அப்படிலாம் இல்லை. எங்கள் கட்சியில் தலைவர் எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறேன், எத்தனையோ பேர் எங்கள் கட்சியிலேருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க. எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. எங்கள் தலைவர் எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அந்த ஃப்ரீடம் தான் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. சில அது கொஞ்சம் அதிகமாக லிமிட் போகும்போது தலைவர் கண்டிப்பார், சில நேரம் பேசுவார், சில வார்னிங் சொல்லுவார். என்கிட்ட கூட சொல்லியிருக்காரு நிறைய தடவை, இப்படி பேசணும் அப்படி பேசணும். எங்களோட தலைவர் பொறுத்தவரை அது ஒரு பெரிய ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது ஒரு ஸ்கூல். அங்கெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. அது பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்கு எல்லாமே அவர் சொல்கிறது தான். அவர் சொல்கிறது மீறி நாங்கள் இது பண்ண மாட்டோம். இது மாதிரி கிரிட்டிசிசம்ஸு ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டு ஒவ்வொன்று சொல்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நார்மலாக நடக்கிறது தானே. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகள் வருது இல்லை? தேர்தலுக்கு முன்பாகவே பனையூர் பாபு திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. தேர்தல் முடிந்த பிறகு அவர் போயிட்டாரு. அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை உங்கள் கட்சி தலைவர் மேலே முன் வச்சுட்டு போயிருக்கிறாரு. வெளிச்சம் டிவி தொடர்பாக அவர் வேற உரிமை கோர்ற விஷயங்கள்லாம் நிறைய பேசி என்ன கடுமையான விமர்சனம் எதுவுமே வைக்கலையே. அண்ணன் மேலே எனக்கு இன்னும் பெரிய மாபெரும் மரியாதை சொல்றாரு. என்னைக்குமே நான் உங்களுக்கு தம்பிங்கிற சொல்றாரு. ஆனா RSS பெத்தெடுத்த பிள்ளைக்கு இவர் ஒரு உறவு முறையில போயிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு விமர்சனங்களை முன் வைக்கிறாரு. எதையுமே ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. தலைவர் பொறுத்தளவு லாங் டேர்மா தான் யோசிப்பாரு. முந்தின நம்ம இன்டர்வியூஸ்லயும் பார்த்துருக்கோம். ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாருன்னா அதை பத்தி நம்ம இப்ப யோசிச்சுட்டு கூட மாட்டோம். ஒரு லாங் டேர்மா நினைக்கிறத இப்பயே பேசுவார். ஸோ அவர் பனையூர் பாபு பொறுத்தளவு கட்சி விட்டு விலகிறது அவரோட பர்சனல் டெசிஷன். நாங்க அவர் விலகவும் சொல்லலை, அவராக எடுத்த டெசிஷன் அவராக போகிறாரு. இப்போ போகும்போது கூட மரியாதை நிமித்தமாக தலைவர் மேலே எனக்கு மாபெரும் மரியாதை இருக்குது. அவர் மேலே எந்த இதுவும் கிடையாது. அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவர் கட்சியை விட்டு போகிறார். தாராளமாக போகிறது அவரோட விருப்பம். நாங்கள் தடுக்கவே இல்லை. இவர் மேலேயும் நாகப்பட்டினம் முன்னாள் எம்எல்ஏ மேலேயும் அவர் ஏதோ சொல்லவே இல்லையே, கட்சி விட்டு போறான்னு சொல்றேன். உங்களை மாதிரி மீடியாஸ் தான் எல்லாரும் ஒன்று சொல்லிகள் வரும்போது கூட என் மீது அவதூறு பரப்புகிறார்கள்னு ஒரு விளக்கம் சொன்னா கட்சிக்காரர்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அவர் சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டாலே ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதுதான் சைலன்ஸை பிரேக் பண்ணாம இருக்கிற சைலன்ஸா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கதானே செய்யும். அதுதான் ஆலூர் ஷானவாஸும் ஓகே தான், இவரும் சொன்னோம். அவங்க உங்களோட பர்சனல் டெசிஷன் கட்சியில் இருக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். பட் எங்களுக்கு இருப்போம் இல்லைன்னு போகிறோன்றவங்கள நாங்கள் கட்டி பிடிச்சி இழுத்து
ஹோல்ட் பண்ண முடியாது. ஆதவ அர்ஜுனன் அவர்களே எடுத்துக்கோங்க, அவங்க கட்சி விட்டு வந்து இது பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணாங்க. சார் நான் கட்சி விட்டு போகிறேன் தாவே கலைஞர்னு சொல்லும்போது ஒன்றும் சொல்ல, ஓகே நல்லபடியாக பார்த்துவாங்க நம்ம தலைவர் சொன்னார். அதே தான் இங்கேயும். ஸோ போகிறேன்றவங்களும் நம்ம எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? அவங்க போகும்போது கிரிட்டிசிசம் பண்ணிட்டு போகிறாங்களோ இது பண்ணிட்டோ அது அவங்களோட இது. ஷானவாஸ் அவர்கள் வந்து தொடர்றதும் தொடராமல் இருக்கிறதும் அவரோட விருப்பம். அவர் அமைதியை கலைச்சி பேசியிருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஒரு பர்சனல் டெசிஷன். அவர் அமைதியாக இருக்கிறதான் உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தலைவர் கூட ஒரு வார இதழ் மேலேயும் ஒரு பத்திரிகை மேலேயும் தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். திட்டமிட்டு நடத்தப்படுகிறதா இந்த மாதிரி விசிகா வந்து தனிமைப்படுத்தணும், ஒரு கட்சியை உடைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பத்திரிகைகள் வந்து கடந்த சில மாதங்கள் கடந்த சில வருடங்களாகவே விசிகாவை டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே, இந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் ஏன் விசிகா அதை பற்றி குரல் கொடுக்கல, ஏன் விசிகா அதை பற்றி கேட்கல, ஏன் மற்ற கட்சிகள் எதுவுமே இல்லையா, மற்ற கட்சிகளை யாரும் கேட்க மாட்டீங்களா? இல்ல எந்த ஒரு சோசியலையுமே அது தொடருது. இப்போ விழுப்புரத்துல வந்து அந்த மீனவர் சமுதாயத்துக்கும் பட்டியலின சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்க போயிருக்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தா மீன்வளத்துறை அமைச்சர் தான் போயிருக்கணும். ஆனா அங்கேயும் போய் யார் நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வன்னியரசு அவர்கள், உங்க கட்சியை சேர்ந்தவர் தான் போய் நிக்கிறார். அப்பனா நம்ம எடுத்துக்கலாமா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஷாஜகான் போகணும், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்னா அது வன்னியரசு அவர்கள் தான் போகணும். இப்போ தொடருதுன்னு எடுத்துக்கலாமா? அது அவ்வளவு நிலை. நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. திருப்பி நீங்க இப்பதான் எங்களுக்கு முதல் முறை அமைச்சரவையிலே இடம் கொடுத்துருக்காங்க. எங்க ஒரு அமைச்சர் போனதுக்கே இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காரு. இன்னும் எங்க அமைச்சர் 10 பேர் போனா என்ன ஆகும் பாத்துக்கல. நைட் 9 மணி வரைக்கும் கூட அவருடைய அறை வந்து கூட்டமா இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். அவர் ரொம்ப ஆக்டிவா செயல்படுற விஷயம் கண்டிப்பா பாக்குறோம், வரவேற்கத்தக்கது. ஆனா மீனவர் சமுதாயத்துக்கும் பட்டியலின சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா மீன்வளத்துறை அமைச்சர் இங்க களத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவரை நோக்கி அங்க அனுப்புறாங்கன்னா அப்ப மத்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசங்கிற ஒரு கேள்வி வந்துடும். அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேட்டிவா ஒரு டீம் ஒர்க்கா பண்றாங்க பிரதர். எனக்கு பர்சனலாவே தெரியும், அதனால சொல்றேன் நான். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கோஆபரேட்டிவ், ஒரு டீம் ஒர்க். நீங்க வந்து இது எல்லாமே பழைய அமைச்சரவையில மீன்வளத்துறை அமைச்சகத்துல ஒரு சாதனை நடக்குதுன்னா அங்க வன்னியரசு அவர்களை அந்த இடத்துல ஹையரார்கி பார்ப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல அது நான் நீங்க இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கேள்வி கேளுங்க. நீங்க இது டாபிக்கை நீங்க இப்ப சொல்லும் போது பழைய இதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைனாலும் எந்த அமைச்சர் வேணாலும் போய் பேசுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோட. நீங்க சொல்றீங்க ஒரு பிரச்சனைனா இவர் போறாரு, அப்ரிஷியேட் பண்ணும் போது அவர் இல்லைன்னு சொல்றீங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? அப்படி எதுவுமே நடக்கலையே. இவர் தான் போகணுமாங்கிற ஒரு கேள்வி வருது இப்பவுமே. அந்த மாதிரி கேள்விகளை தான் முன் வச்சு இல்ல தேவை. அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க. இதை நம்ம அப்படிதான் எனக்கு பர்சனலா தெரியும். ஒரு ஆரோக்கியமான அண்ணா நீங்க போங்க, நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு வாங்க, நானும் திருப்பி வரேன். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா போயிட்டு இருக்கு. இது வந்து நீங்க ஏன் போல ஜாதி இவங்க தான் போகணும்னு அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு எக்ஸலண்ட் ஒரு டீம் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அமைச்சர் ஒருத்தரே பயங்கர கலக்கிட்டு இருக்காரு. எந்த சேனல் பார்த்தாலும் அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு விஷயம், இது சொன்னாங்க அந்த மீடியா, எல்லா மீடியாலையும் வன்னியர் சாண்டனை காட்டுறாங்க. அவர் பண்ற செயல் திட்டங்களை காட்டுறாங்க. குழந்தைங்களை மடியில வச்சு சாப்பாடு விட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. அவ்வளோ இதுவா ஹம்பிளா இருக்காரு. ஸோ அதை பத்திலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு நெகட்டிவா பண்ணி பேசுறாங்க. ஆக்டிவா செயல்படுற ADW TW மினிஸ்டர்னு கூட நம்ம பார்க்கலாம். அப்கோர்ஸ் அவங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரின்னு அவங்க நேம் கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விசிகால ஒரு பக்கம் வந்து நாங்கள் கூட்டணியில் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறோம். தாவேக்காவோட அமைச்சரவையில் ஒருத்தர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார், இன்னொருத்தர் அமைச்சரவையிலே பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் ஒரு விளக்கம் கிடைக்கும்னு புதிய தலைமுறையில் கூப்பிட்டு ஒரு நேர்காணல் செய்யும் பொழுது அது இன்னும் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போன மாதிரி உங்களுக்கு தோணலையா? இல்லை பிரதர், நான் தான் சொல்கிறேன். வி ஹேவ் அ காமன் எனிமி. பாஜக என்ற ஒரு பொது எதிரி இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி தாவேக்காவும் சரி, பாலிசி பேஸ்ட் டெசிஷனில் நம்ம அவங்களை எதிர்க்கும் போது அது எந்த கட்சி, அதிமுக தாவேக்கா அப்படிலாம் கிடையாது. அதிமுக இதில் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். திமுக அப்புறம் தாவேக்கா இவங்க 2 பேரும் காமன் எனிமி பாஜக. அவங்களை எதிர்க்கும் போது அவங்க பாலிசி பேஸ்ட் டெசிஷன்ல எங்க விசிகா யாரு கூட வேணாலும் சேர்ந்து செயல்படும். தலைவர் வந்து என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அரசியல் பண்ண கூடாதா? நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு, ஒரே நிமிஷம் சொல்றாரு. உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 MLA ஆதரவு கொடுத்தோம்.
நீங்க அதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு அமைச்சரவை கொடுத்தீங்க, ரிவார்டு கொடுத்தீங்க, வெகுமதி கொடுத்தீங்க சொன்னாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸ்லயே இருந்து அரசியல் பண்ண முடியாதான்னு கேட்கிறாரு. ஆனா ஒரு அமைச்சரவையில இருக்கும் பொழுது ஆரோக்கியமான கருத்துக்கள் சொல்லலாம், நாங்க எப்ப வேணா வெளியில வந்துருவோம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி உங்களுடைய நீங்க அந்த முழு இன்டர்வியூ பாத்தீங்களா? முழு இன்டர்வியூ அந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லல, அவரே தான் சொல்லியிருக்காரு, எங்க அரசால தாவேக அரசுக்கு என்னைக்குமே ஆபத்து வராது, எங்களால உங்க ஆட்சி கவலாது. அந்த நேரத்துல நாங்க அந்த 2 எம்எல்ஏ ஆட்சி கொடுத்ததும் பாத்தீங்கன்னா, ஆதரவு கொடுத்ததும் பாத்தீங்கன்னா, பாஜக உள்ள வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க ஆதரவு தெரிவிச்சோம்னு சொல்லி தலைவர் சொல்றாரு. அதே தலைவர் தான் சொல்லியிருக்காரு, எக்காரணத்துக்கு கொண்டும் எங்களால தாவேக ஆட்சிக்கு என்றுமே பிரச்சனை வராது. ஆனா இந்த கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாங்க கண்டினியூஸா பாலிடிக்ஸ் பண்றது என்ன தப்பு இல்ல? அதே நேரத்துல வந்து உங்களுடைய அமைச்சர் வந்து போய் பேசுறாரு, திமுக தொண்டர்களுக்கு நான் எப்பவுமே நன்றி. தவறு இல்லையே, டிரான்ஸ்பரண்ட் பாலிடிக்ஸ் பிரதர். இது ஏன் பிரதர் அது வந்து நீங்க முதலமைச்சர் கொடுக்குற அழுத்தங்கிற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. உண்மையாதான் பிரதர் பேசுறது. வந்து இன்னொரு சைடு இருக்குது, நாங்க எப்ப வேணா அனுப்பிச்சிட்டு போலாம், அது கிடையாது பிரதர். அவங்க டிரான்ஸ்பரண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க, உண்மையை பேசுறாங்க. டிரான்ஸ்பரண்ட் பாலிடிக்ஸ் ஏன் பிரதர் போய் சொல்லணும்? எங்களுக்கு வந்த ஓட்டுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அவங்க திமுக ஓட்டம் இருக்கு. தொகுதியில திமுக அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி தான் சொல்றோம். அந்த கூட்டணி கட்சி. இன்னொன்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன், நாங்க இவங்க இதுல நம்மளோட தாவேக்கால இருக்காங்கன்றதால அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க நம்ம ஒதுக்க முடியுமா? ஒதுக்க முடியாதுல்ல. அவங்களுக்கும் சேர்த்து நம்ம உழைக்கிறோம், அப்புறம் என்ன தப்பு இருக்கு? ஆனா அது இன்டைரக்டா வந்து முதலமைச்சருக்கு நீங்க ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அது நீங்க அந்த திருப்பியும் வந்து அந்த முழு இன்டர்வியூ நீங்க, ஏன்னா ஆதவர்ஜனா நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்கிறாரு, அப்ப பதறி போய் தானே ஃபோன் பண்ணி இருக்கிறார் அமைச்சர். பதறி போயெல்லாம் நீங்க சொல்ல முடியும், அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்க ஆதரவு கோரி பல முறை ஃபோன் பேசியிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து புதிய தலைமுறையில வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினதை பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பேசின பாத்தீங்களா? எங்க தலைவரால் திருமாவளவன் தலைவர்களால எங்க ஆட்சிக்கு நம்ம ஆட்சிக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு கிளியரா சொல்லியிருக்காரு. ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் ஃபினிஷ் அந்த டாபிக். இந்த இதுல வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாங்க இப்போ பாலிடிக்ஸ் பண்றோம் தான் தலைவர் சொல்லியிருக்காரு. தவிர அதுல நீங்க மெயினா ஹைலைட்டா எடுத்து எங்க ஆட்சியால விசிகாவோட இதுவால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, தாவேக்காக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காரு. 50 ஆண்டுகளா இருந்த இந்த பைப்போலர் பாலிடிக்ஸ் வந்து உடஞ்சிருக்கு சார். முழுமையா உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா 126 தொகுதியில இன்னமும் திராவிட கட்சிகள் தான் சீட்டு அதிகமாக நம்ம ஒன்றிணைந்து பார்த்தோம்னா அவங்க தான் லீடிங்கில் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 50% மேலே உள்ள ஓட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க இன்றைய தேதி வரைக்கும். அப்படிங்கும் பொழுது அண்ணாமலை போன்ற ஒரு யங் லீடர், ஒரு 41-42 வயசில் உள்ளவர் வரும் பொழுது தமிழ்நாடு நீ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அரசியல் களம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம 2 பேருக்குள்ளே பேசலாம். ரொம்ப லாஸ்ட் இன்டர்வியூ முந்தின இன்டர்வியூன்னு நினைக்கிறேன், அதுக்கு முந்தின நினைக்கிறேன். ஒரு இன்டர்வியூவில் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல பிரதர், நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரும், நடிகர்களே இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நடிகர்கள் நிறைய பாலிடிக்ஸ் பார்ட்டிஸ் வரும், கட்சியே இல்லாம. அது சொன்னதுக்கு அப்புறம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து. கரெக்டா? நான் இன்னொன்னு சொன்னேன் உங்களுக்கு, புவர் பீப்புள் பாலிடிக்ஸ் சொன்னேன். பணம் வேணும் கட்சி ஆரம்பிக்க, பவர் வேணும், இது எதுவுமே கிடையாது. அந்த போதான் போயிடுச்சு. இப்போ அந்த ட்ரெண்டே மாறுது பிரதர். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நிறைய வரும் இனிமேல், அதுதான் ட்ரெண்ட். இப்போ புது 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 பார்ட்டிஸ் வரப்போகுது, புது புது பிளேயர்ஸ் வரும்போது தமிழ்நாட்டில் இனி வந்து எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலும். அது ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ் தானே. யார் மக்களுக்கு நான் சிறந்து பண்றாங்களோ அவங்களை செலக்ட் பண்ண போறாங்க. இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போறோம், நீங்க பாக்குறீங்க விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு இப்போ இந்த எலெக்ஷன்ல கிடையாது. ஏப்ரல் 23ஆம் தேதியிலேருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் உருவாகலை. அப்படி இருக்கும் பொழுது 118ங்கிற மேஜிக் நம்பரை ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு இல்லைனா 5 வருஷத்துல வரும். வர தவிர்க்கவே முடியாது. 108ங்கிற சீட்டு வந்து 78ஆவோ 88ஆவோ 98ஆவோ குறையுதுனாலும் அது மறுபடியும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கு தானே வழிவகுக்குதுன்னு அது நம்ம இப்போ எப்படி சொல்ல முடியும்? 5 வருஷம் நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம மக்கள் வந்து கிளியரா இருக்காங்க பிரதர். மக்கள் வந்து கிளியரா நம்ம 2 பேரை விட தெளிவா இருக்காங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் பத்தாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து இன்னொரு டேர்ம் அவருக்கு கொடுக்கறதுக்கு மன ரீதியா ரெடி ஆயிட்டு இருக்காங்க, தயாராயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிளியரா தெரியுது, நான் வந்து பப்ளிக்கை பாக்குறேன், பப்ளிக் கிட்ட பேசுறேன், நண்பர்கள் கிட்ட பேசுறேன். அதிருப்திங்கிறது உருவாகல, ஒரு பர்சன்ட் அதிருப்தி உருவாகல. மக்கள் வந்து அவருக்கு அந்த லீனியன்சி, அந்த டைம் பீரியட் கொடுக்க இப்பயே ரெடி ஆயிட்டாங்க, கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அந்த ட்ரெண்ட் மாறுது. இன்னொரு விஷயம் சார் என்னன்னா, இந்தியா கூட்டணியில கலந்துகிட்ட உங்களுடைய தலைவர் வந்து காங்கிரஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார்.
மாநில கட்சிகளை வளர விடாம தடுக்குது, காங்கிரஸ் ஒரு சுமையா இருக்குங்கிற துணியில அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து திமுக வந்து இந்தியா கூட்டணியில தொடரணும் அப்படின்னு ப. சிதம்பரம் போன்ற தலைவர்கள் சொல்றாங்க. அதே வேளையில தாவேகா செய்திகள்ல தான் நம்ம பார்க்குறோம், தாவேகா இந்தியா கூட்டணிக்குள்ள நாங்க வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை இன்டெரக்டா சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 2029 தேர்தல் எப்படி இருக்கும்? இந்தியா கூட்டணி அந்த இதுல பாத்தீங்கன்னா எங்க தலைவர் மட்டும் காங்கிரஸ் விமர்சிக்கல. அகிலேஷ் யாதவ் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஆமா, அகிலேஷ் யாதவ் அப்புறம் வந்து மம்தா பேசியிருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. எங்க தலைவர் சொன்னது மட்டும் தான் எங்க ஹைலைட்டா இருக்கு. அவர் வந்து ஃபேக்டை சொல்லியிருக்காருங்க. எங்க தலைவர் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃபேக்டை சொல்றதுக்கு, ரியாலிட்டியை சொல்றது யோசிக்க மாட்டார். இப்போ கூட நீங்க சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னார், அதுதாங்க உண்மை. அதை நம்ம கேட்கறதுக்கு, அதை டைஜஸ்ட் பண்ண, அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு நம்ம பழகலை. இப்படிதான் பேசணும், இப்படிதான் கேட்கணும், இப்படிதான் பேசணும், இது ஏன் இப்படி பேசினாரு, புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி இல்ல. அந்த ஒரு ஃபேக்டா பேசியிருக்காரு. காங்கிரஸ் விமர்சனம் பண்றாரு, அதன் பிறகு வந்து நாங்க எந்த நேரத்துல வேணா அமைச்சரவையில இருந்து வெளியில வரலாமே, நாங்க தாவேகா கூட்டணி இல்ல அந்த சொல்லும் பொழுது அதுதான் அவரே தானே சொல்லியிருக்காரு, எங்களால இந்த ஆட்சி கிடையாது. அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாங்க ஏன் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாங்க உங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு 2 எம்எல்ஏ ஆதரவு செட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. இதுல என்ன தவறு இருக்கு பிரதர்? ஒருவேளை பாஜக திமுக கூட்டணி அமைத்தால் விசிகாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பாஜக திமுக கூட்டணி அமைச்சா விசிகாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எதை பேஸ் பண்ணி நீங்க இப்படி ஒரு ஏன்னா நிறைய யூகங்கள் வருது. பெருமாள்மணி போன்ற பத்திரிகையாளர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 4 மந்திரி பதவி 5 மந்திரி பதவி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது நடக்கும் போதுதான் இருந்த அந்த எதிர்வினை வந்து திமுக தரப்புல இருந்து இப்ப பாஜக எதிராக வருதா அப்படிங்கறத நீங்க உங்க பார்வைக்கு விட்டுறாங்க. இந்த ஒரு யூகம் போயிட்டு இருக்கு. என்னோட பர்சனல் கருத்து பாத்தீங்கன்னா அப்படி சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது மிக மிக குறைவு. பட் அப்படி சேர்ந்தாலும் நோபடி கேன் ஸ்டாப். வாஜ்பாய் பீரியட்ல 2 பேரும் ஒன்னாந்து செயல்படலையா? ஸோ அதனால நோபடி கேன் ஸ்டாப். ஆனால் இவ்வளோ நாள் அதை எதிர்த்துட்டு இவ்வளோ வருஷம் பாஜகவே மெயின் ஒரு இது எடுத்து திருப்பியும் அவங்க கூட போய் சேர்றது அப்படி பார்த்தோம்னா நம்ம தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் RSS பெற்றெடுத்த பிள்ளைனோ நம்ம இப்போ அமைச்சரவையிலே இருக்கோம். இப்போ நம்ம அந்த கருத்தை மாத்திக்கிறோம். அந்த நேரத்தில் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் வந்து அந்த நேரத்துல பாஜகவை எதிர்த்து எந்த குரலும் கொடுக்கலன்றதுக்காக சொன்னது. இந்த 45 நாள்ல இந்த விஷயத்துல அவர் கண்டிச்சாருன்னு, நீட் சம்பந்தமா அவர் பேசினது என்னங்கிறத நீங்களே சொல்லுங்க. நீங்க 45 நாள் 450 நாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 45 நாள்ல வந்து சார் பாஜகவை உங்க தலைவர் எப்பெல்லாம் ஒரு நாள்ல 10 செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாலும் 10 செய்தியாளர் சந்திப்புலையுமே பாஜக விமர்சனம் பண்ணுவார் உங்களுடைய தலைவர். கண்டிப்பா. நீங்க வந்து 45 நாட்கள்ல வந்து ஒரு விமர்சனங்கள் கூட வரலைன்னா கூடமே அதை சப்போர்ட் பண்றது எப்படி நம்ம பாக்குறது? இல்ல அவங்களுக்கான, நான் திருப்பி அதான் சொல்றேன், அவங்களுக்கான நேரத்தை கொடுங்க. நீங்க அவங்களுக்கான நேரம் கொடுங்க. நம்ம ஸ்டேட்ல சரி பண்ண வேண்டிய விஷயங்கள், அட்ரஸ் பண்ண விஷயங்களே ப்ரியாரிட்டியா நிறைய இருக்கு. நீங்கள் பாஜகவை நீங்கள் பாஜகவை நீங்கள் சொல்லன்னு சொல்கிறது அடுத்து வர வேண்டியது அவங்களுக்கான. நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இந்த கேள்வியை வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்டேட்டில் அட்ரஸ் பண்ண விஷயமே ஏகப்பட்டது இருக்குது. அலையன்ஸ் பார்ட்டிஸ் நாங்கள் அட்ரஸ் பண்ணாலும் ஒன்று தான். நாங்கள் அலையன்ஸ் பார்ட்டின்னு சொல்கிறது இப்போ சேர்ந்துருக்கோம் வந்ததுக்காக சொல்லலை. நாங்கள் எங்கள் ஆமாம் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? விசிகா வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணாலும் ஒன்று தான். எங்களோட காமன் எனிமி பாஜகன்றது மைண்ட் செட்டில் கிளியராக இருக்குங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் எப்பயுமே. அதனால் வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு இன்னும் சிறிது காலம் நேரம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்கான ஒர்க்கிங் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஒன்றும் 50 வருஷம் 60 வருஷம் ஆண்ட கட்சி கிடையாது. எல்லாமே புதுசு, அவங்களுக்கு எல்லாமே புதுசு. பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? திமுகவோட ஒருங்கிணைந்து இருக்குமா, அல்லது நீங்கள் தனி ஸ்டாண்ட் எடுப்பீங்களா காங்கிரஸோட இருந்து? ஏன்னா இனி வந்து இருக்கை வந்து எங்களோடக்கு காங்கிரஸோட சேர்ந்து இருக்கை வேண்டாம் அப்படின்னு கனிமொழி சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது எப்படி அது தலைவர் தான் பிரதர் முடிவு பண்ணணும். அந்த விஷயங்களை டீலிமிட்டேஷன் மாதிரி ஒரு இஷ்யூ வருதுன்னா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்கும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து இதற்கு முன்பாக திமுக எதிர்த்தது, இனி அதை எதிர்ப்பாங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவங்களுக்கு எலெக்ஷன் வந்தா நல்லதுன்னு தான் இனி நினைப்பாங்க. ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ தினமும் மாறிட்டு இருக்கு. அதுல நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க அதே மாதிரி பல அதிசயங்கள் நடக்குதுங்கும் பொழுது பாஜகவும் திமுகவும் சேர்ந்தாலும் அது ஆச்சரியப்படுற விஷயமாங்கிற ஒரு கேள்வி. எதுவே அரசியல்ல வந்து என்ன சொல்லுவாங்க, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. எதுனாலும் பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு யார் கூட வேணா இணையலாம்.
ஸோ அதனால் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம இப்போ அளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவு ஆட்சி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. மக்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவு. நான் எந்த ஸ்டாண்ட்ஸும் எடுக்காமல் பேசுகிறேன். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா அவருக்கான செயல் திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறாரு, இந்த கடன்களை எப்படி குறைக்க போகிறாருன்றது வந்து நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணோம். முக்கியமான விஷயம் எல்லண்டோ அவர் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே பேசினது வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் உங்களுடைய பொறுப்பு இல்லை, தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக தினமும் ஆங்கில நாளேடுகளில் நீங்கள் பார்க்குறீங்க அத்தனை போக்சோ கேஸ் ஃபைல் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதற்கு முன்பாக இருந்ததை விட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இந்த 45 நாளில் அந்த சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து 350 கோடிக்கு மேலே பட்ஜெட் ஒதுக்கியிருக்காரு. டிஜிபி அவர்களே சொல்கிறாரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு திட்டத்துக்கும் ஒதுக்குனதில்லை. மேன் பவர் 2000 பேருக்கு மேலே ரெக்ரூட் பண்ண சொல்லி என் ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும்ல சார். இப்போ நீங்கள் ஒதுக்குறீங்க சரி, அவங்கள வந்து நம்ம பொது இடங்கள்ல எங்கேயுமே பார்க்க நீங்க சொல்லுங்க. என் ரிசல்ட் பார்க்கறதுக்கான நேரம் கொஞ்சம் நம்ம உங்களுக்கு கொடுக்க வேண்டாவா? சட்ட ஒழுங்கு விஷயத்துல அது நம்ம கொடுக்கணுமா? இல்ல சட்ட ஒழுங்கு அதுதான் செயல்படுத்திட்டாங்களே. சிங்கப்பெண் இப்போ நீங்க வெளியே போனீங்கனாலே நீங்க பார்க்கலாமே, நிறைய இடத்துல இருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க, நானே பார்த்தேன். பஸ்ல போறவங்க கிட்ட பேசுறாங்க, எல்லார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரதர் டைம் கொடுக்கணும். இது நீங்க சொல்றது 100% லா அண்ட் ஆர்டர் வந்து மற்ற விஷயங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். லா அண்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதையும் இன்னும் டைட் பண்றாங்களே, அதுலயும் இம்ப்ரோவைஸ் பண்றாங்களே, அதுல இம்ப்ரூவ் பண்றாங்களே. அவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க, இமீடியட்டா ஒதுக்கிருக்காங்க. போலீஸ் மாடர்னைசேஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் துறையில ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் எடுத்துருக்காங்க. லா மினிஸ்டர் அவரும் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு. அதான் சொல்றேன். மின்வெட்டு பிரச்சனைகளும் பெரிய அளவுல பேசப்படுது. மின்வெட்டு அது ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும். இல்ல மின்வெட்டு பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த கால் சென்டர்ஸ்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த இவங்களோட நம்பர்ஸ்லாம் டைரக்டா சோஷியல் மீடியால போட்டுருக்காங்க. இல்ல அவங்க அதிகாரிகளோட நம்பரை டைரக்டா ஆன்லைன்ல போட்டிருக்காங்க. உங்க ஏரியால மின்வெட்டுனா டைரக்டா அந்த முக்கியமான அதிகாரிகளுக்கு அந்தந்த ஜோன்ல இருக்கவங்க டைரக்டா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எதனால இந்த மின்வெட்டு நடக்குது, இதை எப்படி தடுக்கலான்றது பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் நடக்காத மின்வெட்டு எப்படி விஜய் ஆட்சி வந்ததும் உடனே மின்வெட்டு. நீங்க அந்த ஃபியூஸ் கட்டு தான் சொல்றீங்களா? அணில் கதை மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க ஃபியூஸ் கட்டு திருநாங்கன்னா திருச்சி வரைக்கும் அணில் கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. செந்தில் பாலாஜி மேல அந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இவங்களும் அதே தானே சொல்றாங்க. அணில்ங்கிற ஒரு விஷயத்தை இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அது எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணுன்றதுக்கான முடிவு தான் பார்க்கணுமே தவிர டிக் ஃபார் டேக், பழிக்கு பலி இதெல்லாம் வேஸ்ட். அதுல வந்து முதலமைச்சரும் அரசியலாக்க வேண்டாம். ஆமா, பவர் கட்டு பண்றது வந்து சரியில்லை தான். பட் இது யார் பண்றா என்ன பண்றான்றது இது வந்து எப்படி பண்ணாலுமே பொறுப்பு அரசோடது. கரெக்ட். யாரு பண்ணாலுமே ஒருவேளை திமுக காரர்களே நீங்க சொல்றபடி பண்ணாலும் அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆளும் அரசாங்கம். திமுக பண்றாங்கன்னு சொல்லல. இல்ல, ஒருவேளை அவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும் பட்சத்துல கூட அதையும் யாரு இருந்தாலும் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அவங்க எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை 2031 தேர்தலில் வந்தா அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 2029 எலெக்ஷன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாயிருக்குது. நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு நாடு தழுவிய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் போக போகுது? 2029 எப்படி போக போகுது? 2031 எப்படி போக போகுது? 2029 எலெக்ஷன் பயங்கர ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து அடிப்படையில் எதுவுமே தேவைப்படல, தேவைப்படல. ஒரு ஆளு ஒரே ஒரு ஜட்ஜு சொன்ன வார்த்தையை வச்சு கரப்பாம்பூச்சி பார்ட்டின்றது நிறைய பேர் எதுக்கு கரப்பாம்பூச்சி வச்சுக்காங்க, கரப்பாம்பூச்சின்னு கேள்வி அவங்களை வந்து கேலி பண்றாங்க. மக்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அமெரிக்காவில் இருக்க பெரிய பார்ட்டியோட சிம்பிள் என்ன தெரியுமா? கழுதை. டெமோக்ராட்டிக் காங்கிரஸோட பார்ட்டியோட சிம்பிள் கழுதை. காங்கிரஸ் கட்சியோட ஃபர்ஸ்ட் காளை மாடுன்னு நினைக்கிறேன். கை சின்னத்துக்கு காளை மாடு கூட ஏத்துப்பாங்க. கழுதை இன்னைக்கு அளவு கழுதுதான். காங்கிரஸ் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் பார்ட்டி யூஎஸ்ல கழுதுதான். சோ பார்ட்டி சிம்பிள்லாம் முக்கியம் இல்ல, அவங்க ஒரே நாள்ல உருவாக்கி 18-19 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உருவாக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட அதிக ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இன்னொன்னு விஜய் அவர்களை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவும் முடியாது. கண்டிப்பா 20%, 22%. ஆமா, அவர் நம்பர் 1 பார்ட்டியா வந்துட்டு பொழுது எதையுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இப்போ அவங்க அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜினாமா பண்றது சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான கோரிக்கை. அந்த பார்ட்டி ஃபவுண்டர் எப்படி அடிச்சிருக்காங்க பாத்தீங்கல்ல நேத்து அந்த ரேலியில பாருங்க, வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட பாப்புலாரிட்டியை கூட்டுமே தவிர குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2013-12 அந்த டைம்ல நினைக்கிறேன் ஆம் ஆத்மி இப்படிதான் எமர்ஜ் ஆனிச்சு. எக்ஸாக்ட்லி இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு எந்த கண்ணா ஒரு இது இல்லாம இப்படிதான் அண்ணா ஹசாரே உட்கார்ந்தாரு, ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு, கேஜ்ரிவால் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ இந்த பார்ட்டியும் 10 ஆண்டுகள் நீடிச்சு. காக்ரோச்ன்ற வார்த்தையை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு தான் நான் சொல்றேன்.
கழுதைன்னு ஒரு பார்ட்டி இருக்கு அமெரிக்கால, அதுதான் அமெரிக்கா ஆண்டுட்டு இருக்கு. ஓகே 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 சார். ஆனா ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி வருதுன்னே வைங்க, அது ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், ஃபோர்த் ஃப்ரண்ட் இப்படி இருக்கு. ஓட்டை பிரிக்கிறாங்களா? ஓட்டு பிரிச்சா மோடிக்கு சாதகமாயிருமே. அவ்வளவுதான். மோடிக்கு சாதகமாயிருமே. ஓட்டு அது எப்படி நீங்க சொல்ல முடியும் மோடிக்கு சாதகமா? அகைன்ஸ்ட் மோடி ஒன்லினா இப்ப வரும்போதே ஒரு அம்பேத்கர் எதிரான வாக்குகளை வரும்போதே வந்து இந்தியா கூட்டணியும் பிரிக்கும். வரும்போது பக்கம் இளைஞர்கள் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. வரும்போதே அவர் ஃபோர்த் டேர்முக்கு அவர் ஏம் பண்ணிட்டு போயிடுவார்ல. வரும்போதே அவர் வந்து அம்பேத்கர் படத்தை எடுத்துட்டு தான் உள்ள வராரு. சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசுற பாலிடிக்ஸ் நீங்க பேசுற பாலிடிக்ஸும் ஒன்னா இருக்குங்கிற பட்சத்துல ஓட்டுக்கள் ரெண்டு சைடும் பிரியறதுக்கான இது நம்ம வெயிட் பண்ணி தான் பிரதர் பார்க்கணும். அவங்க யாரு பக்கம் அவங்களோட அஜெண்டா என்ன, இன்னும் அவங்க ஒபிஷியல் பார்ட்டியா ஃபார்ம் ஆகல. தே ஆர் ஸ்டில் இன் பேபி ஸ்டேஜ். இதுவே அவங்க இந்த அளவுக்கு வளர விட்டதே பெரிய விஷயம். அந்த பையனை எதுவும் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்க சோசியல் மீடியாவை முடக்க பார்த்தாங்க, அவனை இப்ப அடிக்கிறாங்க, அவனை வளரக்கூடாதுன்றாங்க. அப்படி ஒரு பார்ட்டியான்னு ஏளனமா பேசினவங்கலாம் இன்னைக்கு அவங்க சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கான நேரம் அவகாசம் இன்னும் எத்தனை பேர் இப்போ பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இது மாதிரி எத்தனை பேர் போய் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்த்து அவங்களோட ஸ்டாண்ட் என்ன எடுக்கும், லெஃப்டா ரைட்டான்றது டிசைட் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ வி வெல்கம் ஆல் நியூ பார்ட்டிஸ். இது மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஜனநாயகத்துக்கு எக்ஸாக்ட்லி நம்ம அதுதான் சொல்றோம். லாஸ்ட் டைம் அதான் பேசணும். பவர் ஆஃப் புவர் மேன் பாலிடிக்ஸ் வந்து நீங்க புவர் மேன் பாலிடிக்ஸ் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. உலகத்தில் நடந்த பல ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் புவர் பீப்புள் தான், தெருவில் ஒண்ணுமே இல்லாம வந்தவங்க தான். ஸோ அது நீங்க அதுக்கான இடமே கொடுக்காதீங்க. அந்த எல்லா நாட்டிலையுமே அப்படிதான். எக்ஸாக்ட்லி. ஆமா, எல்லாத்தையும் உடைச்சுதான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல திருப்பி நான் நம்மளோட ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து விஜய் அவர்களை வந்து முழுக்க நான் பாராட்டுறேன். எலெக்ஷனுக்கு வந்து காசு கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் பண்ணாம நீட்டா ஓப்பனா வந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல பாராட்டுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போகும். இவங்க எதிர்க்க தான் அவங்க வளர்ச்சி. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.